Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபார்மிட்டினா என்னன்னு பார்த்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் டிஃபார்மிட்டி இருக்குது அண்ட் காமனாக நம்ம பாடியில் உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்க டிஃபார்மிட்டி என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஃபார்மிட்டி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். டிஃபார்மிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அப்நார்மல் ஷேப்பில் இருக்கதான் நம்ம டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு அப்நார்மலான ஒரு ஷேப்பில் இருக்கும். அது எதனால இந்த அப்நார்மல் ஷேப்ல இருக்கு அப்படின்னா நம்ம போன்ஸ், அதுக்கப்புறம் ஜாயின்ட்ஸ், அதுக்கப்புறம் மசில்ஸ், சாஃப்ட் டிஷ்யூ இதெல்லாமே நமக்கு நார்மலாக இருக்க ஸ்ட்ரக்சரை விட வேற மாதிரி லொக்கேட் ஆகிருக்கும் போது நமக்கு அப்நார்மலாக ஷேப்பில் இருக்கும். இதுதான் டிஃபார்மிட்டி. இந்த டிஃபார்மிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ அப்பர் லிம்மு, அதுக்கப்புறம் லோவர் லிம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போன்ஸ், ஜாயின்ஸ் எல்லாம் மசிலில் ஏதாவது அதோட ஸ்ட்ரக்சரில் பிரச்சனை வரும்போது எதர் ஷார்டன் ஆகலாம், இல்லை லென்த்தன் ஆகலாம், இல்லைனா ஜாயிண்ட்ல ஏதாவது வரும்போது என்னாகும் அப்படின்னா அந்த லிம்பே ஒரு அப்நார்மலான ஒரு ஷேப்புக்கு போயிடும். இந்த மாதிரி அப்நார்மலா ஷேப்ல போறனால நமக்கு ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். இதுதான் டிஃபார்மிட்டினா என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டிஃபார்மிட்டிக்கு அடுத்தாப்புல டைப்ஸ் ஆஃப் டிஃபார்மிட்டி என்ன நம்ம பார்க்கணும். ஓகேவா? டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர் ரெண்டு டைப் தான் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா கன்ஜென்டல் டிஃபார்மிட்டி இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா அக்யூர் டிஃபார்மிட்டி. இதுல கன்ஜென்டல் டிஃபார்மிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கிறது. அதாவது ஒரு பேபி பிறக்கும் போதே ஒரு டிஃபார்மிட்டியோட பிறக்கு. அதாவது அப்நார்மலா லிம்ப் வேற ஷேப்ல, நார்மலா இருக்கிற ஷேப்பை விட வேற ஷேப்ல பறக்குது அப்படின்னா அது கன்ஜென்டல் டிஃபார்மிட்டி. இதே அக்யூர் டிஃபார்மிட்டி அப்படிங்கிறது நம்ம பர்த்துக்கு அப்புறம் டெவலப் ஆகுறது அக்யூர் டிஃபார்மிட்டி. ஓகேவா? இப்போ நம்ம மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 15 டிஃபார்மிட்டி இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் ஒன்னொன்னா லிஸ்ட் அவுட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஃபார்மிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட்ல உள்ளது என்ன அப்படின்னா கன்ஜெனிட்டல் டாலிபஸ் ஈக்வைனோ வேரஸ், சிடிஇவின்னு சொல்லுவோம். இது ஃபுட்ல வர ஒரு டிஃபார்மிட்டி. இது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா டார்டிகோலிஸ். டார்டிகோலிஸ் நம்ம நெக்கில் ஸ்டெனோக்ளிடோமாஸ்டைடைட்னஸ்னால வர ஒரு டிஃபார்மிட்டி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பெஸ் பிளானஸ். பெஸ் பிளானஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபுட்ல வர ஒரு டிஃபார்மிட்டி தான். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பெஸ் கேவஸ். இதுவுமே ஃபுட்ல வர ஒரு டிஃபார்மிட்டி தான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபிஃப்த் ஒன்று நமக்கு ஃபிங்கர்ஸ்ல வர டிஃபார்மிட்டி பார்க்க போறோம். தட் இஸ் பாலிடக்டிலிட்டி. பாலிடக்டிலிட்டி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சின்டக்டிலிட்டி. அதாவது பாலி அண்ட் சின்டக்டிலிட்டி இது ரெண்டுமே ஃபிங்கர்ஸ்ல வர ஒரு டிஃபார்மிட்டி. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு லாப்ஸ்டர் கிளா டிஃபார்மிட்டி. ஓகேவா? இதுவுமே ஃபிங்கர்ஸ்ல வர ஒரு டிஃபார்மிட்டி. ஓகேவா? லாப்ஸ்டர் கிளா டிஃபார்மிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் எயித்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிடிஹெச், கன்ஜென்டல் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஹிப். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நைன்த் ஒன் ஸ்கோலியோசிஸ். நம்ம ஸ்பைன்ல வர டிஃபார்மிட்டிலாம் பார்க்க போறோம். அதுல ஸ்கோலியோசிஸ், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கைஃபோசிஸ், ஸ்கோலியோசிஸ், அதுக்கப்புறம் கைஃபோசிஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹிப்பில் வர டிஃபார்மிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காக்ஸா வேரா. அண்ட் அதுக்கப்புறம் காக்ஸா வேரா அண்ட் காக்ஸா வேல்கா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு நீல வர டிஃபார்மிட்டி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல ஜெனு வேல்கம். அதே மாதிரி நம்ம காக்ஸா வேரா வேல்கா படிச்ச மாதிரி ஜெனுலையும் ஜெனு வேல்கம் அண்ட் ஜெனு வேரஸ் இருக்கு. அண்ட் இது போக நமக்கு 15th ஒன்னா என்ன அப்படின்னா நமக்கு ஜெனு ரெகர்வேட்டம் அப்படிங்கிற டிஃபார்மிட்டி இருக்கு. இது என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோல நம்ம இந்த 15 டிஃபார்மிட்டி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சிடிவி நம்ம படிச்சோம் இல்லையா? சிடிவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது மோஸ்ட்லி பறக்கிறப்போ இருக்கிற ஒரு ஃபுட்ல உள்ள டிஃபார்மிட்டி. ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா நார்மலா நம்ம ஃபுட் இப்படி இருக்கணும். ஆனா பிறக்கிறப்பவே அந்த பேபிக்கு ஃபுட் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு. இதுல ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் பிளான்டா ஃபிளெக்ஸ்டா இருக்கும். பிளான்டா ஃபிளெக்ஸ்ட் அப்படின்னா ஈக்வைனஸ். ஓகேவா? பிளான்டா ஃபிளெக்ஸ்டுக்கு இன்னொரு நேம் ஈக்வைனஸ். அண்ட் அதுக்கப்புறம் வேரஸ். வேரஸ் அப்படின்னா இன்வர்ஷன் ஆஃப் ஹீல். இந்த ஹீலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்வெர்டடா இருக்கு. ஸோ தட் இன்வர்ஷன் ஆஃப் ஹீல் வேரஸ்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து அடெக்ஷன் இந்த டோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு, அடெக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. ஸோ தட் இது வந்து அடெக்ஷன் ஆஃப் டோஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் கேவஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு மீடியல் ஆர்ச் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஹையா வந்துட்டு இருக்கும். இந்த நார்மல் ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது மீடியல் ஆர்ச் வந்து ஹையா வந்துட்டு இருக்கும். ஓகேவா. இதுதான் வந்துட்டு இந்த டிஃபார்மிட்டி. இதோட நேம்லே வந்துட்டு இருக்கும் நமக்கு கன்ஜெனிட்டல் டாலிபஸ் அப்படிங்கிறது டாலஸோட மால்ஃபார்மேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஈக்வைனஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த பிளான்ட் ஆஃப் ஃபிளக்ஷனால வந்துட்டு வரது வந்து ஈக்வைனஸ். அதுக்கப்புறம் வந்து வேரஸ் அப்படிங்கிறது இன்வர்ஷன். ஸோ தட் நார்மலா இருக்க வேண்டிய ஃபுட் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் தான் ஆயிருக்கும். இது வந்து நம்ம கிளப் ஃபுட்னு சொல்லுவோம், இல்லைன்னா சிடிவி கன்ஜெனிட்டல் டாலிபஸ் ஈக்வைனோ வேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபார்மிட்டி. அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டார்டிகோலஸ் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடுமே ஸ்டெர்னோக்ளூடோமாஸ்டைட் வந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு சைடில் வந்து இது வந்து ஸ்பாசம் ஆகி கண்ட்ராக்ட் ஆகி நார்மலாக இருக்கிற அந்த மசில் வந்து ஷார்டன் வந்து ஆயிரும். இந்த மாதிரி ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த சின் இருக்குல்ல, சின் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து டில்ட் வந்து ஆயிரும். ஒரு சைடில் உள்ள இந்த நெக்கோட ஸ்பேஸ் இது எல்லாமே வந்து கம்மியாக வந்து ஆரம்பிச்சிடும். இந்த டிஃபார்மிட்டி பேர் தான் வந்து டார்டிகோலிஸ். இது வந்து எதனால வருது அப்படின்னா இந்த ஸ்டெர்னோக்ளூடோமாஸ்டைட் டைட்னஸ்னால வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா. அண்ட் தேர்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிஃபார்மிட்டி வந்து ஃபுட்ல வர டிஃபார்மிட்டி. இதுல வந்து பெஸ் கேவஸ் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம ஃபுட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஹைட் வந்துட்டு இருக்கும். அது வந்து நமக்கு ஆர்ச்சஸ் ஃபார்ம் ஆகனால இருக்கும். இதே இந்த ஆர்ச் வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெஸ் கேவஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து ஹை ஆர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இதே இந்த ஆர்ச் வந்து நார்மலாக இவ்வளோவாது இருக்கணும். இப்போ இதுவே இல்லாமல் நம்ம ஃபுட் வந்து ஃப்ளாட்டாக இந்த மாதிரி சர்ஃபேஸ் கூட இருந்தது அப்படின்னா அது பேர் வந்து பெஸ் பிளானஸ், இல்லைன்னா வந்து ஃப்ளாட் ஃபுட். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பாலிடக்டிலிட்டி. இந்த பாலிடக்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாலி அப்படின்னு நேம்லேயே வந்துட்டு இருக்கு. பாலி அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகம்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இது நார்மலாக நமக்கு இந்த மாதிரி 1 2 3 4 5 ஃபிங்கர்ஸ் வந்துட்டு இருக்கணும். இதே எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாலிடக்டிலிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது ரிலேட் பண்ற மாதிரி நமக்கு இன்னொரு டிஃபார்மிட்டி வந்துட்டு இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா சின் டக்டிலிட்டி. இந்த சின் டக்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு 2 ஃபிங்கர்ஸ் வந்து நமக்கு ஃபியூஸ் ஆகி வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து சின் டக்டிலிட்டி. இங்க பாத்தீங்களா, இதுலயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. சிம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கின் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ மட்டும் நமக்கு ஃபியூஸ் ஆயிருந்தது அப்படின்னா அது சிம்பிள் சின் டக்டிலிட்டி. இதே வந்து நமக்கு போன்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஃபியூஸ் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் சின் டக்டிலிட்டி. இதே வந்து காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா போன், அதுக்கப்புறம் அப்நார்மல் டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப நிறைய ஸ்ட்ரக்சர் வந்து இன்வால்வ் ஆயிருந்தது அப்படின்னா அது காம்ப்ளிகேட்டட் சின் டக்டிலிட்டி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அடுத்த டிஃபார்மிட்டி வந்து என்ன அப்படின்னா லாப்ஸ்டர் கிளா டிஃபார்மிட்டி. லாப்ஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லாப்ஸ்டர் எப்படி இருக்கும், லாப்ஸ்டர் வந்து நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து லாப்ஸ்டர் நம்ம நிறைய இதுல இருந்து நம்ம பார்த்துருப்போம் லாப்ஸ்டருங்கிறது என்னன்னு. இந்த லாப்ஸ்டர் மாதிரி அதுக்கு வந்து 2 இருக்குமா, அதே மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த மிடில் ஃபிங்கர்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு பிரேக் மாதிரி வந்து அவங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து லாப்ஸ்டர் கிளா டிஃபார்மிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கன்ஜென்டல் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஹிப். இது என்ன அப்படின்னா பறக்கும் போதே ஒரு பேபியோட ஹிப்பு வந்து இந்த மாதிரி டிஸ்லொகேட் ஆயிருக்கும். நார்மலா உள்ள அதோட ஸ்பேஸ்ல வந்துட்டு இருக்காம நார்மலா வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் வந்து இருக்கணும் அந்த அசிடாபிலம்ல. இது இருக்காம நமக்கு இந்த மாதிரி போஸ்டீரியரா வந்துட்டு டிஸ்லோகேட் வந்து ஆயிருக்கும். அதுதான் வந்து கன்ஜென்டல் டிஸ்லோகேஷன் ஆஃப் ஹிப். இது வந்து பறக்கும் போது இந்த பேபிக்கு இருக்கிறதுனால கன்ஜென்டல் டிஸ்லோகேஷன் ஆஃப் ஹிப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. அதுக்கப்புறம் ஸ்பைன்ல வர்றது ஸ்கோலியோசிஸ். நார்மலா நமக்கு ஸ்பைன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இருக்கணும். இது வந்து இப்படி இல்லாம இந்த மாதிரி லேட்டரல் கர்வேச்சரா நமக்கு வந்து ஸ்பைன் வந்து பெண்டா இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்கோலியோசிஸ். அதுக்கப்புறம் வந்து ஹைஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதே வந்து எக்ஸசிவா நமக்கு போஸ்டீரியரா ஸ்பைன் வந்து மூவ் ஆயிருந்தது, கான்கேவா போஸ்டீரியரா மூவ் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா கைஃபோசிஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா காக்ஸா, அதாவது ஹிப்பில் வர டிஃபார்மிட்டி காக்ஸா வேரா அண்ட் வேல்கா. இது எப்படி அப்படின்னா நார்மலா நமக்கு வந்து ஃபீமர்
ஹெட்டு, நெக்கு, அதுக்கப்புறம் ஷாஃப்ட் ஆங்கிள்ங்கிற ஒரு ஆங்கிள் வந்து பார்ப்போம். இந்த ஆங்கிள் வந்து நமக்கு வந்து 120 டிகிரிக்கு மேலே வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? 120 to 130 டிகிரி நார்மல். இதே வந்து 120 டிகிரிக்கு கீழே வந்து வரும்போது நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து காக்ஸா வேரான்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து 120 விட நமக்கு கம்மியாக வந்துட்டு இருக்கு. இதே வந்து ஒரு 120 130க்கு மேலே போகுது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காக்ஸா வேல்கா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 2 டிஃபார்மிட்டியுமே ஹிப்பில் வர அந்த ஆங்கிளை பொறுத்து தான் வந்துட்டு இருக்கு. காக்ஸா அப்படின்னா ஹிப்புன்னு அர்த்தம், வேல்கா அண்ட் வேரா வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம நீல வர டிஃபார்மிட்டி வந்து ஜெனு, வேல்கம் அண்ட் வேரம். வேல்கம், கம் அப்படின்னாலும் நமக்கு தெரியும். கம் அப்படிங்கிறது நமக்கு ஒட்டுறதான் கம்மு நம்ம தெரியும். ஸோ அது நம்ம ரெண்டு நீயுமே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டிஃபார்மிட்டி வந்தது அப்படின்னா அது வந்து ஜெனு, வேல்கம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீ வந்து ஒட்டுறனால ஆங்கிள் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கும். நார்மலாக அவங்க லெக் வச்சாலுமே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இதே வேரம், வேரம் அப்படிங்கிறது இது கம் அப்படிங்கிறது ஒட்டும், ரம் அப்படிங்கிறது ஒட்டாது. ஸோ அது நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு நீ வந்து இந்த மாதிரி பவுல்லெக்கா வந்துட்டு இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஜெனு, வேரம். இதுல வந்து ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு க்ளோஸா வந்துட்டு இருக்கும். இதே ஆங்கிள் வந்து நமக்கு வைடரா வந்துட்டு இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில். இது வந்து என்னது நமக்கு ரெண்டு நீமே ஒட்டிருக்கு. ஸோ தட் ஜெனு, வேல்கம். ரெண்டு நீமே ஒட்டாம ஆங்கிள் ஓரளவுக்கு க்ளோஸா வந்துட்டு இருக்கு. இது வந்து ஜெனு, வேரம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்டா உள்ள ஃபைனல் டிஃபார்மிட்டி வந்து ஜெனு, ரெகர்வேட்டம். இது வந்து என்ன அப்படின்னா நார்மலா நம்ம லெக் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும். இப்போ இதையும் தாண்டி நமக்கு லெக் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. நார்மல் எக்ஸ்டென்ஷன் இவ்வளவுதான். இதுக்கு மேலே நமக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஜெனு, ரெகர்வேட்டம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு 15 டிஃபார்மிட்டி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டிஃபார்மிட்டி. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.